சாதனை படைத்த பெண் ஓதுவார் உமாநந்தினி. டெல்லியில் சமீபத்தில் நடந்த புதிய நாடாளுமன்ற வளாக திறப்பு விழாவில் 2 விஷயங்கள் அகில இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தன. அவற்றில் ஒன்று, அகலாபாத் நேரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த செங்கோல் புது மெருகுடன் ஆதீன கர்த்தாக்களால் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கப்பட்டு புதிய நாடாளுமன்றத்தில் சபாநாயகரின் இருக்கைக்கு அருகில் நிறுவப்பட்டது. 2வது, தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பண்ணிசைக்கும் 6 ஓதுவார்கள் கோளறு பதிகம் பாடியது. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், பண்ணிசைத்த 6 ஓதுவார்களில் ஒருவர் பெண் என்பதுதான். உமாநந்தினி என்ற பெயர் கொண்ட அவர் உடுமலைப்பேட்டையை சேர்ந்த கல்லூரி மாணவி. குருவருளும் திருவருளும் சேர்ந்து எனக்கு வாழ்நாளில் இந்த அரிய வாய்ப்பினை பெற்று கொடுத்தன என்று அடக்கத்துடன் நெகிழ்ச்சியுடனும் சொல்கிறார் உமாநந்தினி. ராணிக்கு அவர் அளித்த உற்சாக பேட்டியின் தொடர்பு. உங்களது குடும்ப பின்னணி. சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை. அப்பா பாலகிருஷ்ணன் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர், அம்மா கண்ணம்மாள் கணித ஆசிரியை. இன்ஜினியரான அண்ணன் பிரகதீஸ்வரன் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். பள்ளிக்கூட நாட்களில் இருந்தே எனக்கு இசை மற்றும் தமிழ் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. இலக்கியங்கள், குறிப்பாக பக்தி இலக்கியங்கள், அதிலும் முக்கியமாக சைவ திருமுறைகளை கற்பதில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. பண்ணிசை பயில துவங்கியது எப்போது? சிறுவயதில் நான் கோவையில் ஆரம்ப பள்ளியில் படித்தபோதே கர்நாடக இசை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அதன் பின் உடுமலைப்பேட்டைக்கு இடம்பெயர்ந்தோம். ஒருமுறை கடத்தூர் அர்ச்சுனேஸ்வரர் கோவிலில் தேவாரப் பாடல் ஒன்றை பாடினேன். அதை கேட்ட உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் திருவாடுதுறை ஆதீன மைய அமைப்பாளர் ஆதீனம் நடத்தி வரும் திருமுறை வகுப்பில் சேர்ந்து பண்ணிசை பயிற்சி பெறும்படி சொன்னார். அதன்படி 6ஆம் வகுப்பில் இருந்து பண்ணிசை பயில தொடங்கினேன். பண்ணிசையில் சாதனை புரியும் அளவுக்கு தேர்ந்தது எப்படி? முதலில் பண்ணோடு பாடல்களை பாடக் கற்றுக்கொண்டேன். ஆனால் பேரா ஜெய்சிங் லிங்கவாசகம் ஒவ்வொரு பாடலுக்கும் விரிவாக விளக்கம் சொல்லி கொடுத்தபோது அதன் மீது அளவிலா ஈடுபாடு ஏற்பட்டது. கொரோனா தொற்று காலகட்டத்தில் நாளொன்றுக்கு 4 பதிகங்கள் வீதம் ஒவ்வொன்றிலும் 11 பாடல்கள் பாடி திருமுறையில் சுமார் 18,400 பாடல்களை பாடினேன். சாதனை புரிய வேண்டும் என்பதல்ல என் நோக்கம். நோயின் தாக்கம் குறையவும் உலகம் விரைவில் நோயிலிருந்து மீளவும் வேண்டியவே நான் பாடினேன். மேலும் நான் திருமுறைகளை பாடி எனது கைபேசியில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்தும் யூடியூப் காணொளிகளாக பதிவு செய்தும் பலருக்கும் அனுப்பி வைத்தேன். எனது பாடல்களை கேட்டு மன அமைதி அடைந்ததாக பலரும் என்னுடன் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள். இதுவே இந்தியா சாதனை புத்தகத்தில் எனது சாதனையாக இடம்பெற்றது. இதனை பாராட்டும் வகையில் திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் பொற்கிழி கொடுத்தார்கள். கல்லூரியில் படித்துக்கொண்டே பலருக்கும் பண்ணிசை கற்றுத்தரும் அனுபவம் எப்படி உள்ளது? நான் தற்போது உடுமலை விசாலாட்சி மகளிர் கலை கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்து வருகிறேன். ஆதீனம் அவர்கள் தற்போது கரூர், கணபதிபாளையம், உடுமலை ஆகிய 3 ஊர்களில் உள்ள பண்ணிசை பயிற்சி மையங்களில் ஆசிரியராக என்னை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். இது எனக்கு மிகுந்த ஆத்ம திருப்தியை அளிக்கிறது. டெல்லி புதிய நாடாளுமன்ற துவக்க விழாவில் பங்கேற்க நீங்கள் தேர்வு செய்யப்பட்டது எப்படி? புதிய நாடாளுமன்ற திறப்பு விழாவில் தமிழ் பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் செங்கோல் அளிக்கப்பட்டதும், ஓதுவார்கள் பண்ணிசைத்தும் தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் பெருமை அளிக்கும் ஒன்று. அத்தகைய ஒரு சரித்திர பெருமை மிகுந்த நிகழ்ச்சியில்
கலந்து கொள்ள மத்திய அரசிடம் இருந்து அழைப்பு வந்தது. எனக்கு ஒரு இனிய அதிர்ச்சி என்றால் அது சற்றும் மிகையில்லை. தமிழ்நாட்டில் என்னை விட மூத்த ஓதுவார்கள் பலரும் இருக்கும்போது ஒரு பெண் ஓதுவார் என்ற வகையில் எனக்கு இந்த வாய்ப்பு ஆதீனத்தின் மூலமாக வந்ததை கடவுள் செயல் என்றே கருதுகிறேன். குருவர்களும் திருவர்களும் சேர்ந்து எனக்கு வாழ்நாளில் இந்த அரிய வாய்ப்பினை பெற்று கொடுத்தன. டெல்லியில் புதிய நாடாளுமன்றம் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனுபவம் பற்றி என்னுடன் என் அம்மாவும் வர அனுமதி வழங்கியிருந்தார்கள். இந்த டெல்லி பயணம் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவம். தமிழ்நாட்டிலிருந்து அழைக்கப்பெற்ற மடாதிபதிகள், 5 மூத்த ஓதுவார்கள் ஆகியோருடன் ஒரே விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லிக்கு பயணம் செய்தோம். பிரதமரின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தோம். நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் புதிய நாடாளுமன்ற வளாகத்துக்கு சென்று ஒத்திகையில் கலந்து கொண்டோம். பிரதமர் செங்கோலை நிறுவிய போது கோளறு பதிகம் பாடி நிறைவு மந்திரமும் பாடினோம். மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் ஊருக்கு திரும்பினோம் என்கிறார் உமாநந்தினி. அந்த மகிழ்ச்சி மாறாதவராய். நன்றி, வணக்கம்.